இந்த வீடியோ சரியாக வரலன்னா நான் வேறு வீடியோ பண்ணுவேன். இந்த ட்ரெஸ்லேயே தான் பண்ணி ஆகணும்னு நான் நினச்சிட்டு வந்துட்டு இந்த ட்ரெஸ் நான் எனக்கு போட்டுட்டேன். ஸோ இதுலேயே பண்ணிடலாம் வீடியோ அப்படின்னு தான் அவசரமாக நைட் டைமில் பண்ணிட்டுருக்கேன் உட்காந்து. ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்னோடய 26th பர்த்டே அன்றைக்கி இந்த கிடைச்ச 26 கிஃப்ட்ஸ் பார்க்க போகிறோம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி 26 கிஃப்ட்ஸ்லாம் பர்த்டே எனக்கு கிடைச்சிருக்கிறது. எனக்குலாம் யூஸ்வலாக பர்த்டே அப்போது கிஃப்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கம்மி. சில பேரை பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு எப்படி இவாளுக்கு எல்லா பர்த்டேலையும் எவ்வளோ கிஃப்ட்ஸ் கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு 26 கிஃப்ட்ஸ் கிடைச்சிருக்கு என்னோடய பர்த்டேயில். ஸோ அதுதான் நம்ம எனக்கு பார்க்க போகிறோம். எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் எதை காட்டலான்னு பார்க்குறேன். எல்லாத்தையும் நான் இங்கே அடுக்கி வச்சுருக்கேன். எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இந்த மைக். ஓகே, இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த டப்பாவில் ஒன்றுமே இல்லை. இந்த மைக் என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட். இந்த மைக் ஆக்சுவலாக நீங்கள் தான் சொல்லணும் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் 2 டேஸாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 டேஸில் எனக்கு இது ஓகேன்னு தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த மைக் என்னோட ஒரு கிஃப்ட். அண்ட் செகண்ட் கிஃப்ட் இந்த ட்ரெஸ்ஸு சொல்லணும். நான் எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டுட்டேனே இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த ட்ரெஸ் கூட எனக்கு கிஃப்டாக கிடைச்சது தான். ஸோ இந்த ட்ரெஸ் கூட எனக்கு ஒரு கிஃப்ட். இதுக்கப்புறம் தேர்ட் கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேஸ்லெட். இந்த ப்ரேஸ்லெட் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது பார்த்தீங்களா, ஜீன்லாம் போட்டால் இல்லைன்னா ஒரு வெஸ்டர்ன் வேர் போட்டப்போ இந்த ப்ரேஸ்லெட் போட்டால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த ப்ரேஸ்லெட் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட் கீ செயின் இவ்வளோ க்யூட்டாக இருக்குதாங்க. நம்மலாம் டாம் அண்ட் ஜெர்ரி பார்க்காம வளர்ந்துருக்கவே மாட்டோம். ஸோ இது இந்த டாம் ஒரு ஸ்கேட்டிங் போர்டில் போகிற மாதிரி ஒரு கீ செயின். அண்ட் இந்த பக்கத்தில் ஜெர்ரி இருக்குது, டாம் அண்ட் ஜெர்ரி. ஸோ இந்த கிஃப்ட் இவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட் கிஃப்ட். டோட்டலாக எவ்வளோ கிஃப்ட் ஆச்சுன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கிஃப்ட். அண்ட் அதுக்கப்புறம் நெயில் பாலிஷஸ். எல்லா கேர்ள்ஸுக்குமே நெயில் பாலிஷ் பிடிக்கும். இப்போ என்னோடய கையில் நெயில் பாலிஷ் இல்லை. ஜென்ரலாகவே நான் கொஞ்சம் கம்மியாக தான் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுவேன். பட் ஸ்டில் இது ஒரு கிஃப்ட். அதுக்கப்புறம் இந்த ஜீவா இயரிங். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப பிரிட்டியாக இருக்கும். இது நான் ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு கூட போட்டிருந்தேன். Look at this earring. எவ்வளோ பிரிட்டியாக இருக்குல்ல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்த இயரிங்ஸ். இது ஒரு கிஃப்ட். இதெல்லாமே ஒரே செட்டு கிஃப்ட்டு. இந்த பிளேட்ஸ், இந்த கப்ஸ் அண்ட் இதெல்லாம் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுனால எனக்கு கொடுத்த கிஃப்ட். இதெல்லாம் நான் குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டதுனால இந்த கப் யூஸ் பண்ணிக்கலாம், இது கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பிளேட்ஸ் அழகாட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இது கூட ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம். அதுக்கடுத்து இந்த ட்ரெஸ்ஸஸ். இந்த ட்ரெஸ் நான் ஆல்ரெடி போட்டு பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், எனக்கு இந்த கொரியன் ஸ்டைல் ட்ரெஸ்ஸஸ்லாம் வரும், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த நெட்ஃப்ளிக்ஸில் அந்த சீரீஸ்லாம் பார்க்கும்போது எப்படி அதோட ட்ரெஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குன்னு தோணும். ஆனால் இங்கே எனக்கு அவ்வளோ அது கிடைச்சதே இல்லை. பட் இந்த ட்ரெஸ் எவ்வளோ ஏஸ்தட்டிக்காக எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரெஸ் நான் ஆல்ரெடி யூஸ் கூட பண்ணிட்டேன். இந்த ட்ரெஸ் நான் யூஸ் பண்ணல, பட் கண்டிப்பாக போடுவேன். திஸ் இஸ் ஆல்சோ அ வெரி ப்ரீட்டி ட்ரெஸ். நெக்ஸ்ட் ஒன் இந்த தேவா ஃபேஸ் பேக். எனக்கு இந்த தேவா ஃபேஸ் பேக் ஒரு 3-4 இயர்ஸாகவே நான் போட்டுட்ருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த தேவா ஃபேஸ் பேக். இந்த டோனர் காட் இது வேறு இந்த ஃபேஸ் பேக் கூட போட்டுட்டு அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் இன்னும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், அப்படியே வெள்ளையாகிடும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஃபேஸ் பேக் அண்ட் டோனர். இது எனக்கு ஒரு கிஃப்ட். க்யூட் ரிங்ஸ். இந்த ரிங்ஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இது கூட அந்த ப்ரேஸ்லெட் காமிச்சிங்க. அந்த ப்ரேஸ்லெட் போட்டு இந்த ரிங்ஸ் போட்டு ஒரு பிளாக் ஸ்டட்டு போட்டால் டன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அகேன் இயரிங்ஸ். எனக்கு இயரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் ரீசெண்ட்லி எனக்கு இந்த லாவெண்டர் கலர் ரொம்ப பிடிக்குது. என்ன தெரியல, இந்த லாவெண்டர் கலர் எது இருந்தாலும் வாங்கணும்னு நினைப்பேன்னா. ஸோ திஸ் இஸ் த பிரிட்டியஸ்ட் இயரிங். நெக்ஸ்ட் ஒன் இந்த வாலெட். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அண்ட் காலியாக கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு 10 ரூபா வச்சு கொடுத்துருக்கா. இதுவும் எவ்வளோ ஒரு பழைய 10 ரூபா. But still it's okay. This is a cute pretty wallet. So in this scrunchies are my recent favorites, especially ராத்திரியில் தூங்கும்போது இந்த ஸ்கன்ச்சீஸ் போட்டு தூங்கிடுவேன். ஹேர் பிரேக் அவுட் ஆகாது. அதுக்கடுத்து இந்த ஹேர் கிளிப்ஸ். இந்த கிளிப்ஸ் எனக்கு எவ்வளோ நாள் பத்தாது, இது கூட போட்டிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி நான் யூஸ் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த கிளிப்ஸ்
ஆர் மை கோ டு அண்ட் ரொம்ப ஃபேவரட் எனக்கு. அப்புறம் டேபிள் லிப்ஸ். நான் லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ண மாட்டேன். நான் இது ஒரே ஒரு இது தான் போடுவேன். ஸோ ரொம்ப இயர்ஸாகவே யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபேன் நான் சொன்னதில்ல எனக்கு லாவெண்டர் கலரில் எல்லாம் பிடிக்கும். ஸோ இந்த ஃபேன் கூட பேட்ரி போடணும்னு நினைக்கிறேன். பேட்ரி இல்லை, பட் எவ்வளோ க்யூட்டாக சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு குட்டி ஸ்டாண்ட் கூட இருக்குது கூட. ஷோயூ சரி நம்ம கையிலே பிடிச்சிக்கணும்னு இல்லை, இந்த இதில் வச்சுட்டு இது வந்து டேபிளில் கூட வச்சிடலாம். பட் ஆன் லைஃப் ஸோ காற்றை பற்றி என்னால் சொல்ல முடியாது. இந்த ட்ரைபாட் வந்துட்டு நான் உள்ளே ஒன்றுமே இல்லை, நான் ட்ரைபாட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் வீடியோ ஷூட் பண்ண. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி கிஃப்ட் தட் ஐ காட் அண்ட் இட்ஸ் வெரி க்யூட். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த பேங்கிள்ஸ் பாக்ஸ் எப்படி க்யூட்டாக இருக்குது சீரியஸ்லி. க்யூட் பேங்கிள்ஸ் கரெக்டாக தான் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. நெக்ஸ்ட் கிஃப்ட் இஸ் இந்த சாங் இதுதான் போகணும் பாருங்க. லாவெண்டர் கலர் ஒரு ட்ரெஸ் இருந்தால் போதும், நான் எனக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடலாம். செயின் அண்ட் மேட்சிங் ஹியரிங்ஸ். அப்புறம் அவள் எனக்கு யூஸ்வலாகவே இந்த மாதிரி சாஃப்ட் டவல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். பாருங்க இது இந்த கலர் கூட அழகாக இருக்குது அண்ட் சாஃப்ட். தூங்கிடுவேன் அப்படியே. நான் என்னோட கிஃப்ட்ஸ் எவ்வளோச்சும் நீங்கள் கவுண்ட் பண்ணுறீங்களா? அச்சோ ஒரு போ இருந்துச்சு. இட்ஸ் ஓகே. இது வந்து நான் ஃபோட்டோ தான் அப்புறம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி பிரிட்டி. இதில் வந்துட்டு வர்ஷான்னு என்னோடய நேம் எழுதிருக்கு. இது கூட ஒரு செயின். ஆனால் இதில் வர்ஷான்னு எதுக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது லாஸ்ட் கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஐ ஸ்டில் ஹேவ் ஃபியூ மோர். ஒன்று வந்து பானிபூரி. அதுவும் ஏன்னா அதை நான் ஃபோட்டோ போடுறேன் பிகாஸ் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பானிபூரி அண்ட் நேச்சுரல்ஸ் ஐஸ்கிரீம் ஒரு கிஃப்ட் பண்ணுறேன். இப்போ காட்ட போகிறது திஸ் இஸ் மை ஃபேவரட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாதிரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னோடய ராஜஸ்தான் ட்ரிப்பு நான் எடுத்த ஒரு ஃபோட்டோ இது. ஸோ க்யூட்ல பேக்ரவுண்ட் இஸ் ராஜஸ்தான் அண்ட் நான் இது போட்டு ட்ரெஸ் கூட எனக்கு ரொம்ப ஃபேவரட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஃபோட்டோ ஆஃப் மீ. ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபோட்டோ. யூஸ்வலாக என் மூஞ்சிலாம் ஃபோட்டோவில் நல்லா வராது, வீடியோவும் நல்லா வராது, பட் நான் நேரில் அழகாக தான் இருப்பேன் சொல்கிறேன். இது வந்து என்னால் காட்ட முடியாது, அது ஒரு ஷூ. நான் பெட்டு மேலே உட்காந்து வீடியோ பண்ணுறேன், ஷூ கீழே இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி ஷூஸ். நான் யூஸ் பண்ணல, பட் ஸ்டில் எனக்கு பெட்டு மேலே வைக்க பிடிக்கல. ஸோ க்யூட்டில். ஹே ஆல், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.